ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக என்னாகமம் 23 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இந்த இடத்துல பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாக்கோபு கோத்திரங்களுக்கு அல்லது இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும்படியாய் மோவாபின் ராஜாவாகிய பாலாக் முயற்சி எடுக்கிறான். அந்த இடத்தில்தான் அந்த தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை இது. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எல்லாருமே புறப்பட்டு கானானுக்கு போகிற வழி மோவாப் தேசத்தை தாண்டி செல்ல வேண்டும். திரளான ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள், அவர்கள் போகும்பொழுது மோவாப் ராஜா பயப்படுகிறான். நம்முடைய தேசத்தின் வழியாக போனால் நம்முடைய தேசம் இருக்கிற இடமே இல்லாமல் போய்விடும், எப்படியாவது இவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியுடைய ஞாபகம் வருகிறது. அந்த தீர்க்கதரிசி பேர் பிலேயாம். அவர் சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போய்விடுவார்கள். அந்த தீர்க்கதரிசி யாரை ஆசீர்வதிக்கிறானோ ஆசீர்வாதமாய் மாறிவிடுவான். உடனே தன்னுடைய பிரதானிகள் மூப்பர்களை அனுப்பி அந்த தீர்க்கதரிசியை அழைத்து வந்து அவனை சபிக்கும்படியாய் பணம் கொடுக்கிறான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? சபிக்கும்படியாய் போய் நின்று அந்த தீர்க்கதரிசியால் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க முடியவில்லை, மாறாக ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம் என்று சொல்லி ராஜா ரொம்ப கோவப்படுகிறாரு. இவர் சபிக்கும்படிதான் போனார், ஆனால் அவர்களால் செயலிழந்து அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. இதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் அது வாய்க்காது என்று வேதம் சொல்லுகிறது. விரோதமாய் மந்திரவாதிகள் எழும்பலாம். மந்திரவாதிகள், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லவில்லை. அவைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது பழிக்காமல் போக முடியாது செய்வார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் அல்லது குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்ல நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியமா இருப்போம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மந்திரங்கள் நமக்கு விரோதமாக எவ்வளவுப்பட்ட பொறாமையினாலோ எதிர்ப்புகளினாலோ சத்துருகளினால் செய்யப்பட்டாலும் அது வாய்க்காமல் கர்த்தர் போகும்படியே செய்வார். மாறாக அதை நன்மையாய் ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். அதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்தது. அநேக நேரத்துல பிரச்சனை வரும்பொழுது, தொழிலே நஷ்டங்கள் வரும்போது யாரோ விரோதமா பண்ணிட்டாங்க, பலவீனம் வரும்பொழுது யாரோ இதை வச்சுட்டாங்க. பயப்படுறீங்களா? ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்தா போதும், நிச்சயமாகவே எல்லாமே பழிக்காமல் அல்லது அது திருப்பி அனுப்பப்பட்டுவிடும். ஒரு மந்திரவாதியுடைய சாட்சியை நான் கேட்டேன். எப்படி அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லும் பொழுது, மந்திரவாதி பண்ணி பல விதத்திலே பல குடும்பங்களை நாசமாக்கி அதன் மூலமாய் கிடைக்கிற வருமானத்தினாலே வாழ்க்கை நடத்தி வந்த மனிதன் ஒரு முறை தன்னுடைய மந்திர சக்திக்கு இருக்கிற வல்லமையை சார்ந்திருந்த அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு கூட்டம் போய் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை பழி வாங்கும்படியாய் மந்திரவாதம் பண்ணும்படியாய் அவர்கள் பணத்தை கொடுத்தார்கள். ஏன்? அவர்கள் எங்களுக்கு விரோதமா எங்களை அவமானப்படுத்திட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்க்க போனால், அந்த குடும்பத்தில் ஒரு வாலிப பிள்ளை, அழகா இருப்பா, ஆலயத்திற்கு போவாய், ஆண்டவரை முதன்மையாக வைத்து போகிற பிள்ளை. இவர்கள் பெண் கேட்டு போயிருக்கிறார்கள். இந்த குடும்பத்தார் சொன்னால் இப்பொழுது நாங்கள் திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள், இன்னும் நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த குடும்பம் எப்படியாவது அந்த பிள்ளைய தங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லி முயற்சி எடுக்கும்போது தோற்று போனார்கள். ஆனால் அந்த பிள்ளைய வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி மந்திரவாதிட்டு போய் மந்திரம் பண்ணுகிறார்கள். மந்திரவாதியம் பொல்லாத ஆவிகளை அனுப்புகிறான். நடந்தது என்ன தெரியுமா? அந்த பொல்லாத ஆவிகள் அந்த வாலிப பிள்ளை பக்கம் நெருங்காமல் ரிட்டர்ன் ஆகிறது, திரும்பி வந்து மந்திரவாதியை ஒழுக்குகிறது. இவனுக்கு புரியவில்லை, இதுவரை நாம் அனுப்பின நாம் செய்த எல்லா அனுப்பப்பட்ட ஏவல் ஆவிகள் செய்யப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் பழித்தது. ஆனா இது மட்டும் திரும்பி வருகிறது. இந்த வாலிப பிள்ளை கிட்ட ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதோ, இதை காட்டிலும் வல்லமை ஒன்று இருக்கிறத அவன் யோசிக்க ஆரம்பித்தான். கடைசியாக அந்த வாலிப பிள்ளை கிட்ட போய் கேட்க ஆரம்பித்தான். நான் பல மந்திரங்களை செய்துவிட்டேன், பல ஆவிகளான அவை பயந்து உன்னை பார்த்தால் நடுங்குகிறது, உன் கிட்டே அனுப்பாதென்று என்னை கெஞ்சுகிறது அல்லது திரும்ப என்னை தாக்க வருகிறது. அந்த வாலிப பிள்ளை சொன்னலாம், என் கூட இருக்கிற இயேசுவானவர் பெரியவர், என்ன செய்தாலும் அவர் என்னோடு இருக்கும் வரை அவைகள் வாய்க்காது, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னாராம். அதுக்கு பிறகுதான் அந்த மந்திரவாதி என்ன செய்தார்? மந்திரம் பண்ணுகிற தொழிலே விட்டுவிட்டு இந்த இயேசு எனக்கு வேண்டும், அவர் என்னுடைய மந்திரத்தின் வல்லமை காட்டிலும் பெரியவர் என்று நானே வாழ்க்கையில் பார்த்து விட்டேன் என்று ஒவ்வொரு இடமா இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்து அவருடைய வாழ்க்கை மாறினதை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவரை பயன்படுத்த ஆரம்பித்தார். யோசித்து பாருங்கள், சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம பயப்படுகிறோம். அதுவா இருக்குமா, இதுவா இருக்குமான்னு மனதை குழப்புகிறோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் போதும். விரோதமாய் ஆயுதங்கள் வரலாம். மோவாப் ஒரு தீர்க்கதரிசியை வைத்தே சபிக்க வைத்தால் முடியாமல் போய்விட்டது. கர்த்தர் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? சோர்ந்து போக வேண்டாம், அது எதென்று புலம்ப வேண்டாம். மாறாக நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை ஒழுங்குபடுத்துவோம், ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை பார்ப்போம். இருந்தால் போதும்.
எல்லாம் நன்மைக்கு எதுவாய் மாறிவிடும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்துக்கான நன்மை துதிக்கிறோம். எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. நாளைக்கு நிர்மூலமாக இருக்கிறது இப்படி பெரிதான கிருபை அப்பா. எவ்வளவோ காரியங்கள், விரோதமான காரியங்கள், போராட்டங்கள், சத்துருக்கள் எழும்பியிருக்கிறாங்களே என்று புலம்புகிற கூட்டங்கள் உண்டப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்னைக்கு தைரியப்படுத்துங்க. நீங்க கூட இருக்கிறத காண்பீங்க. அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு காரியங்களுக்கா பயந்து யாரோ இதை பண்ணிட்டாங்க, அதான் எங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, யாரோ இதை பண்ணிட்டாங்க, அதனாலதான் என் மகன் இப்படி ஆயிட்டான், என் குழந்தை இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, என் தொழில் இப்படி ஆயிடுச்சு, வேலை போச்சுட்டு அல்லது பலவீனம் வந்துருச்சு, பல விதத்துல பயந்து குழம்பி அப்படிப்பட்ட காரியங்களினால இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் அந்த சிந்தையிலிருந்து விடுவிப்பீராக, பயத்திலிருந்து விடுவிப்பீராக. நீங்க கூட இருக்கிறத உணர்ந்து கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பினாலும் அது வாய்க்காமல் போகும், அது பழிக்காமல் போகும். கர்த்தர் அதை நன்மையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்கிற நம்பிக்கைக்குள் வர உதவி செய்யும். செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமாய் நமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்கு விரோதமாய் எழும்பு ஆயுதங்களா இருக்கலாம், மந்திரங்கள் அல்லது தந்திரங்கள், மற்றபடி பில்லி செடிகள் இருக்கலாம். அவைகளை வாய்க்காமல் போகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவைகள் வாய்க்காது.